கோவை தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை திரும்ப ரீஅஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன். அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த 3 பேரையும் இன்றைக்கி நம்முடைய காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று நள்ளிரவு தான் அவங்க 11 மணிக்கு மேலே அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. இப்போ முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த பையன், இப்போ பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்குறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயங்க, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன். இப்போதைக்கு அந்த பெண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சேஃப்டி, அதுக்கப்புறம் கவுன்சிலிங். அதற்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ஒருடைய பிரச்சனையை திரும்ப நம்ம சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி சொல்ல வேண்டாம். அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, என்ன மனநிலையில் இருக்காங்க? கண்டிப்பாக ஷாக்கில் இருப்பாங்கல்ல. என்ன மனநிலை ஷாக்கில் இருப்பாங்க. அதற்கான கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. நீங்கள் இத்தனை வருடம் பார்த்ததில் இந்த வழக்கு எப்படி முற்றிலும் வேறுபட்டு இருக்குல்ல? இது வழக்கமாக இருக்கக்கூடிய வழக்காக பார்க்குறீங்களா? எதுவுமே ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. குறிப்பிட்டதுனால அதை சொல்கிறேன். அதாவது 4 மணி நேரம் அந்த பெண் போராடி இருக்காங்க. யார் சொன்னாங்க உங்களுக்கு? காவல்துறை தேடியும் அந்த பெண்ணை மீட்க முடியல அப்படிங்கிறது யார் சொன்னா? 4 மணி நேரம் போராடினாங்க. இன்னைக்கு காவல்துறை தரப்புல இந்த தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த விஷயம் மிகவும் எவ்வளோ அழுத்தமாக இருக்குது. இல்லை, எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது. நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சுருக்கேன். அந்த அறிக்கையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும். முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க, 1 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும். ஜட்ஜ்மெண்ட் நம்ம பனிஷ்மெண்ட்லாம் இப்போ உடனடியாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். சம்பவம் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு போக போகிறேங்க. இது முடிச்சுட்டு அங்கே தான் போக போகிறேன். சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போகிறேன். பொதுவான ஒரு கருத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிருக்கு. பாலியல் தொடர்பான இந்த குற்றங்கள்லாம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி? நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம 2022 பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்கள் ஆணையமாக இருக்கட்டும், சமூக நலத்துறையாக இருக்கட்டும், குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு 40,000 மாணவிகளுக்கு மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம். முன்னெல்லாம் பெண்கள் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கி பெண்கள் தைரியமாக தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் நடக்குது சொல்கிறாங்க. ஒரு சொல்யூஷனும் வருது. இப்போ அவங்க தைரியமாக சொல்கிறதுனால தான் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஆமாங்க, கண்டிப்பாக. ஆமாம், தைரியமாக இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் உதவி எண் இருக்குது, ஹெல்ப்லைன் இருக்குது, அவங்க தங்கக்கூடிய இடங்கள், நிறைய வசதிகள், பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறதுனால தைரியமாக சொல்கிறாங்க பெண்கள். அதாவது இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து மாதிரி இப்போ குற்றங்கள் அதிகரிக்கலை, அவங்க வெளியில் சொல்கிறதுனால அதனுடைய கண்டிப்பாக. ஆமாம், இப்போ நிறைய அவேர்னஸ், நம்ம விழிப்புணர்வு வர வர கண்டிப்பாக தைரியமாக நமக்கு ஒரு தீர்வு இந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் ஆணையத்துலாம் முன்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் வராது. இன்றைக்கி எங்களுடைய ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பிச்சோம், 7 மணி 8 மணி வரைக்கும் நடக்கும். காரணம் விழிப்புணர்வு. இங்கே இடத்துல போனால் இங்கே தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அதனால் மக்களுக்கு, பெண்களுக்கும் இப்போ நிறைய நம்பிக்கை, தைரியமாக வராங்க. நிறைய பெண்கள் எங்களோட ஆணையத்துக்கு வராங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஆணையத்துக்கு இந்த பெட்டிஷன் நிறைய வருது இல்லையா? இல்லை, பெட்டிஷன் வருது. அதாவது இந்த மாதிரி பெட்டிஷன் கிடையாதுங்க. குடும்ப வன்கொடுமை, டவரி ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். ஸோ நிறைய வருது. இந்த இது போன்ற இந்த பெட்டிஷன்ஸ் வருதுங்க இல்லையா? எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு? எவ்வளோ இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு? திரும்ப சொல்கிறேன், இந்த விழிப்புணர்வுனால தான் இந்த மனுக்கள் நிறைய அதிகரிச்சிருக்குது. கண்டிப்பாக 2022 இருந்தது நான் சொல்லலாம் ஒரு 30, 40, 50% கூட அதிகரிச்சிருக்குது. தண்டனை அதிகப்படுத்தினால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. தண்டனை அதிகப்பட்டினா சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஆமாம், இல்லை, கண்டிப்பாக தண்டனை. இப்போ கூட ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்ப்ரிசன்மெண்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க சொல்லி யோசிப்பாங்கல்ல. வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தானே போயிடும். ஸோ அதனால் தண்டனை கடும் தண்டனை இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். இந்த வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி
பேசப்படுமா, விசாரிக்கப்படுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கெல்லாம் பேசப்படக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா, திரும்ப திரும்ப அந்த பெண்ணை பற்றி பேசி அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பெண்கள் என்னிடம் வந்து சொல்வது என்னென்னா, எங்களை கொண்டு வந்தாலும் எங்களை பற்றி நிறைய பேசப்படுவதால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இப்போ வந்து ஜுடிஷியலுக்கு போயிட போகுது. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணோன்னே இது நீதித்துறைக்கு போயிடும். கண்டிப்பாக நீதி வந்து தன் கடமையை செய்யும். தேங்க்யூ. 50% புகார் மனுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு நான் சொன்ன 30-40%. அந்த புகாரின் மீது எந்த அளவுக்கு நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, எத்தனை சதவிகிதம் தண்டனை வாங்கி தந்திருக்கு? இல்லை, அதாவது சதவீதம் வந்து பர்சன்டேஜ் என்னால் சொல்ல முடியாது. நிறையவே பண்ணியிருக்கோம், நிறையவே. சில விஷயங்கள்லாம் அதான் வரக்கூட பெட்டிஷனை பற்றி தான் நான் பேசுகிறேன். நிறைய சிலதெல்லாம் இமீடியட்டாக ஆக்ஷன் தேவைப்படும். டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். இமீடியட்டாக குறிப்பாக காவல்துறை வந்து மகளிர் ஆணையத்தோடு மிகவும் ரொம்ப ஒத்துழைப்பு. உடனே குறிப்பிட்ட கமிஷனர்ஸோ எஸ்பிஸோ ஆணையத்திலேருந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும். சில நேரங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே மனுக்கள் அனுப்பும்போது உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகர காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கை செயல்பாடுகளை எப்படி? இல்லைங்க, கரெக்டாக அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஃபாலோ பண்ணினே தான் இருந்தேன். நான் பேசிக்கொண்டே இந்த பிரச்சனை வெளியில் வந்த உடனே நான் ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கேட்டு தான் இருந்தேன். அதனால் கரெக்டாக பண்ணினே இருந்தாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க பிடிச்சிட்டாங்க அந்த 3 பேரையும். அது இன்னைக்கு டைரக்ஷன் பாஸ் பண்ணிட்டேன். ரங்கராஜ் ஜாய்ஸ் இது. நான் காவல்துறை கமிஷனருக்கு ஒரு டைரக்ஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதற்கேற்ற மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பேன். நன்றி.